வந்தா தான் அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்த்தாரு. அது அங்க கிடைக்கல. இங்க அந்த பேரம் பேசிட்டாரு. 2வது ஒரு ரூ. 50 வேற முதல்ல முன் பணமா குடுத்துருக்காங்க. இல்ல உங்களோட மூத்த பேச்சாளர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாருன்னு தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லம்மா, ப்ரொஜெக்ட் பண்ணி ஏற்கனவே சொல்றீங்களா? அவர் ரூ. 2,00,00,000 கேட்டாருமா. ரூ. 2,00,00,000 கேட்டதுக்கு குடுக்க இயலாதுன்னு தான் 50,00,000 குடுத்து அவர கட்சியில நான் சொல்லலம்மா. ஊடகங்கள்ல வந்தத தான் சொல்றேன். நான் என்ன போய் அவரு பணம் கேட்டது தெரியுமா? இல்ல குடுத்தது தெரியுமா? வாங்குனது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஊடகங்கள்ல வந்த செய்திய வச்சு நான் சொல்றேன். ஆனா, அவருக்கு பண தேவை இருக்கு. ஏன்னா எந்த மனிதனுக்கும் பண தேவை இல்லை. விஜய்க்கே பண தேவை இருக்கு. திமுக பொதுவாவே அவங்கள சுத்தி இருக்க ஆட்களை நல்லா தானே வச்சுக்கும். இவரை மட்டும் எப்படி விட்டுட்டீங்க? நாங்க அவர விட்டுட்டோம்னு யார் சொன்னா? நாங்க விடல. அவருக்கு பசி அதிகம். அந்த பசிக்கு இவங்களால எரை போட இயலல. அவ்வளவுதான். அதாவது 2 விஷயம்டா. இவரு திமுகல பயணிக்கிறாரு. திமுகல பயணிச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில இருக்கிற திரு வைகோ அவர்கள பச்சையா கொச்சையா திட்டுறாரு. அந்த